ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். டுடேஸ் லஞ்ச் பாருங்கள். இன்றைக்கி தம்பிக்கு மேரேஜ். ஸோ நம்ம தயிர் சாதம் வெளியெல்லாம் போக வேண்டியது நிறைய வேலை. சிம்பிளான லஞ்ச் தயிர் சாதம் பண்ணிவிட்டு கடுகு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ இந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா புளி பாருங்கள். இந்த இவ்வளோ புளி, ஒரு அரை நெல்லிக்காய் சைஸு புளி போட்டுக்கலாம். ஏன்னா இது நம்ம நைட்டு டின்னருக்கும் இதை இட்லிக்கு போட்டு வச்சுக்கலாம். கத்திரிக்காய் போட்டாச்சு பாருங்கள். எனக்கு வெள்ளை கத்திரிக்காய் ஒயிட் கத்திரிக்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா போட்டு நல்ல ஃப்ரையாக இருக்கும். ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேயே நின்று கொஞ்சம் கிண்டி விட்டுருவேன். ஸோ இது நல்லா வதங்கட்டும். ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா ஃப்ரையாகிடுச்சு. இந்த கேப்பில் வந்து நம்ம தக்காளியையும் புளியையும் நல்லா அரைச்சிட்டோம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தக்காளி ஊற்றிடலாம். உப்பு போட்டுக்கலாம், மஞ்சள்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. உப்பு மஞ்சள். தயிர் சாதமுக்கு சுட்டுட்டு பாருங்கள், ரெடி ஆகிட்டு. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சு சிம்பிளாக முடிச்சிட்டோம். தம்பி மேரேஜ் 2 நாள் நடக்க போகுது. ஸோ நம்ம வாங்கின ஆல்ட்ரு பண்ணுறதுக்கெலாம் ட்ரெஸ்ஸு டெய்லர் கடைக்கெலாம் போகணும். ஸோ தயிர் சாதம் கத்திரிக்காய் தடன்னு கொடுத்துட்டுருக்குங்க. இந்த யூடியூப்பில் தான் சொல்கிற மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லலாம். பிரியாணி கடையிலலாம் கொடுப்பாங்கல்ல, பிரியாணிக்கு சைடிஷ் கத்திரிக்காய் அதுவும் சொல்லலாம். அப்புறம் சூப்பரான கத்திரிக்காய், மோஸ்ட்லி 90% குக்குடு. சூப்பரான கத்திரிக்காய் நல்லா இருக்குங்க. எல்லாம் சிம்பிள் தான். கடாய் வச்சு கடுகு 2 வெந்தயம் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா நயமாக 2 கத்திரிக்காய். இன்றைக்கி வந்து வெள்ளை கத்திரிக்காயும் வயலட் கத்திரிக்காயும் சேர்த்து போட்டிருக்கோம். நல்ல ஃபுல் ஃப்ளேமில் 4 ஸ்பூன் எண்ணெய் தாங்க. இந்த ஸ்பூனுக்கு நான் 3 ஸ்பூன் எண்ணெய் நல்ல ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 தக்காளி 1/2 நெல்லிக்காய் சைஸ் புளி அரைச்சி இதை ஊற்றியாச்சு. கலகலன்னு குடிக்கிறது சூப்பரான இது. அப்படியே தயிர் சாதத்துக்கு எடுத்து அருவா மாதிரி போகணும். சூப்பராக இந்த மாதிரி டைம் இல்லாத நேரங்களில் தயிர் சாதம் பண்ணி தொட்டுக்கிறது நல்ல சுலாப்பாக சைடிஷ் பண்ணி சாப்பிடுங்க. ஹேவ் அ கிரேட் லஞ்ச். பாய், டேக் கேர். வீக்கெண்ட் செலிப்ரேஷன்.